இந்த சின்ன பசங்க புக் விற்கிறாங்க. ஆனா யாருமே இந்த பசங்க கிட்ட புக் வாங்கல. இதனால அந்த பசங்க யாருமே புக் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பைக்ல வராரு. உடனே அவர்கிட்ட போயிட்டு அண்ணா புக் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லும்போது அவரு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் போன் கதைக்கிறேன்னு சொல்லிட்டு போன் பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க கிட்ட கேட்கிறாரு, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்ப பசங்க சொல்றாங்க புக்கை வாங்கிட்டு பணம் தாங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, பணம் எல்லாம் தர முடியாது, ஒழுங்கா என் கூட ஏறுங்கன்னு சொல்லும்போது பசங்க பயப்படுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பயப்படாங்க, என்னோட பைக்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் பைக்ல ஏத்திட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சொல்றாரு. இதை பார்த்து பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா முதல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள் சொல்றாரு, பசங்களா வயிறு ஃபுல் ஆயிருச்சா, அடுத்ததான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பசங்க சொல்றாங்க, அடுத்தது என்ன, புக் தான் நம்ம விற்க போறோம்னு சொல்லும்போது இதை கேட்டோன்னு அவரு சொல்றாரு, புக்கெல்லாம் நீங்க விற்க தேவையில்ல, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் பைக்ல ஏத்திட்டு இலவச கல்வி கொடுத்து படிச்சு கொடுக்குற ஒரு இடத்தை கூட்டிட்டு போயிட்டு அந்த பசங்களோட பேரை பதிஞ்சு விடுறாரு. அதுக்கப்புறம் பசங்கள்ட்ட சொல்றாரு, இனிமே நீங்க ஜாலியா படிச்சு ஜாலியா விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையுமே அனுப்புறாரு. ரொம்ப சந்தோஷமா இந்த ரெண்டு பசங்களும் ஓடுறாங்க.